ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல உள்ள ப்ரொனவுன் தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி நவுன பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அப்புறம் ஆல்சோ நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ மாரி போட்டிருக்கோம். இப்போ இந்த ப்ரொனவுன் வந்து நம்ம செப்பரேட்டா பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரொனவுன்ல வந்து நம்ம வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ஆனா அதுல நம்ம வந்து 3 மேஜர் டைப்ஸ் தான் பார்க்க போறோம். பர்சனல் ப்ரொனவுன், பொசசிவ் ப்ரொனவுன் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். இது வந்து அந்த சார்ட்டும் அதோட டெஃபினேஷன் மட்டும் பார்த்துடலாம். அப்புறம் நம்ம பார்ட் 2, பார்ட் 3 வீடியோஸ் மாதிரி அதை நம்ம தனியாக எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன். A pronoun is a word used in place of a noun to avoid repetition and make sentence easier. தமிழ் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெயர் சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தும் சொல் ப்ரொனவுன் ஆகும். அதாவது ஒரு பெயரை தூக்கிட்டு அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ரொனவுன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ரவி இஸ் அ பாய், ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட். அதாவது ரவி வந்து ஒரு பையன், அவன் என்னோட ஃப்ரெண்டு. ரெப்புடேஷன், ரவின்னு ரெப்புடேஷனாக வராமல் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக ஆகிறதுக்கு வந்து ஹீ யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தான் ஃபர்ஸ்ட் லைனில் வந்து ரவி இஸ் அ பாய், ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட். அந்த ஹீ போட்டுக்கிறோம்ல, அதுதான் ப்ரொனவுன். அந்த ரெப்புடேஷன் ரவின்னு போட்டால் அது ஒரு மாதிரி சென்டென்சஸ்க்கு வந்து நல்லா இருக்காது. அதனால தான் ரவி இஸ் அ பாய், ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட். இதுதான் ஒரு ரெப்புடேஷன் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு நவுனை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரொனவுன் யூஸ் பண்ணுது. இந்த எக்ஸாம்பிளில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ஒரு ப்ரொனவுனுடைய டிஃபனேஷன். இப்போ வந்து நம்ம ப்ரொனவுனில் அந்த 3 டைப்ஸ் இருக்குல்ல, பர்சனல் ப்ரொனவுன், பொசசிவ் ப்ரொனவுன் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுனை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, பர்சனல் ப்ரொனவுன். சார்ட் வித் தமிழ் மீனிங் போட்டிருக்கோம். பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் வந்து ஐ, நான். ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் வி, நாம், நாங்கள். செகண்ட் பர்சன் யூ, நீ, நீங்கள். தேர்ட் பர்சன் மேல் ஹி, அவன். தேர்ட் பர்சன் ஃபீமேல் ஷி, அவள். தேர்ட் பர்சன் திங் ஆர் அனிமல் இட், அது. தேர்ட் பர்சன் ப்ளூரல் தே, அவர்கள். இதுதான் இந்த பொசசிவ் ப்ரொனவுனுடைய சார்ட். சிம்பிளாக இந்த சார்ட்டை நம்ம இன்னொரு டைம் ரீகால் பண்ணிடலாம் வாங்க. ஐ, நான். வி, நாம், நாங்கள். யூ, நீ, நீங்கள். ஹி, அவன். ஷி, அவள். இட், அது. தே, அவர்கள். இது வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு ப்ரொனவுன்றது ஒரு நவுனை வந்து ரீப்ளேஸ் பண்ணுது, அது இவ்வளோதான். அந்த ரெப்புடேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரொனவுன்ஸ் வந்து யூஸ் ஆகுது கைஸ். இப்போ வந்து இந்த ப்ரொனவுனுடைய பொசசிவ் டைப்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து ஒரு பேசிக் வீடியோ மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து செப்பரேட்டாக பார்ட் 2ல பார்க்கலாம். இப்போ செகண்ட் வந்து பொசசிவ் ப்ரொனவுன் சார்ட் வித் தமிழ் மீனிங். இப்போ பொசசிவ் ப்ரொனவுன் தமிழ் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைன் என்னுடையது, அவர்ஸ் எங்களுடையது, யுவர்ஸ் உங்களுடையது, ஹிஸ் அவனுடையது, ஹெர்ஸ் அவளுடையது, இட்ஸ் அதனுடையது, தஸ் அவர்களுடையது. இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதை தான் பொசசிவ் ப்ரொனவுன் சொல்லுவாங்க. அதாவது பர்சனல் ப்ரொனவுன்ல அவன், அவள், அது, அவர்கள், நாங்கள்லாம் நம்ம பார்த்தோம்ல. இது வந்து பொசசிவ் ப்ரொனவுன் வந்து உன்னுடையது, நம்மளுடையது, உங்களுடையது, அவனுடையது, அவளுடையது, அதனுடையது, அவர்களுடையதுன்னு நம்ம பார்க்கறதுக்கு தான் இந்த பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இன்னொரு டைம் பார்த்துடலாம் வாங்க. மைன் என்னுடையது, அவர்ஸ் எங்களுடையது, யுவர்ஸ் உங்களுடையது, ஹிஸ் அவனுடையது, ஹியர்ஸ் அவளுடையது, இட்ஸ் அதனுடையது, திஸ் அவர்களுடையது. இப்போ இந்த பொசசிவ் ப்ரொனவுன் வந்து உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃபைனல் ஒன், த தேர்ட் ஒன், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுனுக்கு போயிடலாம் கைஸ் வாங்க. டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் சார்ட் பில்ல பார்த்துடலாம் கைஸ். இப்போ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்னா என்னன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த 3 டைப்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபைனல் ஒன் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் வாங்க பார்த்துடலாம். திஸ் இது, தட் அது, தீஸ் இவை, தோஸ் அவை. இவ்வளோதான் கைஸ். இப்போ இந்த பர்சனல் ப்ரொனவுன், பொசசிவ் ப்ரொனவுன், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன், இப்போ இது எல்லாமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபைனலாக இதை நம்ம வந்து ஒரு டைம் இங்கிலீஷில் வந்து நம்ம ரீட் பண்ணிடலாம். அப்புறம் உங்களுக்கு இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் கைஸ். Personal pronoun chart with Tamil example. Person pronoun Tamil meaning. First person singular I, நான். First person plural we, நாம், நாங்கள். Second person you, நீ, நீங்கள். Third person male he, அவன். Third person female she, அவள். Third person thing or animal it, அது. Third person plural they, அவர்கள். These all are the personal pronoun guys. I think you can understand. Now we go to the possessive pronoun. Okay, the possessive pronoun. Now listen guys. Possessive pronoun chart with a Tamil meaning. Possessive pronoun Tamil meaning. Mine என்னுடையது, ours எங்களுடையது, yours உங்களுடையது, his அவனுடையது, hers அவளுடையது, its
அதனுடையது, theirs அவர்களுடையது. ஒன் மோர் டைம் guys, mine என்னுடையது, ours எங்களுடையது, yours உங்களுடையது, his அவனுடையது, hers அவளுடையது, it's அதனுடையது, theirs அவர்களுடையது. Now we go to the demonstrative pronoun chart with the Tamil example guys. Demonstrative pronoun Tamil meaning this, இது, that, அது, these, இவை, those, அவை. That's all guys. Thank you. Subscribe our channel for more videos guys. Bye.